வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8, 2025 வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. வரலட்சுமி பூஜை என்பது செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான வரலட்சுமியை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள். விஷ்ணுவின் துணைவியாக வரலட்சுமி மகாலட்சுமி தேவியின் ஒரு வடிவம். அவர் சரீசாகர் என்று அழைக்கப்படும் பால்கடலில் இருந்து தோன்றியதாகவும் பால்கடலை போன்ற நிறத்துடன் ஒத்த நிற ஆடைகளை அணிந்ததாகவும் சித்தரிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வரலட்சுமி வரங்களை வழங்குவதாகவும் தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாகவும் நம்பப்படுகிறது. அதனால்தான் அவர் வரா + லக்ஷ்மி என்று அழைக்கப்படுகிறார், அதாவது வரங்களை வழங்கும் லக்ஷ்மி தேவி. கலசத்தை கிழக்கு நோக்கி வைக்கவும், நைவேத்தியத்துடன் அன்புடன் தயாரிக்கவும், பூஜையின் போது மனதில் விருப்பங்களை சொல்லி கொண்டு செய்யலாம். வரலட்சுமி விரதம் கலசம் தயாரித்தல். திருமணமான பெண்கள் வியாழக்கிழமை சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு தலைக்கு குளித்து வீடு சுத்தம் செய்யப்பட்டு ரங்கோலி மற்றும் கலசத்தால் அலங்கரிக்கப்படும். கலசம் சந்தன குழம்பினால் பூசப்பட்டு பானையை நிரப்ப பச்சை அரிசி, நாணயங்கள், மஞ்சள் மற்றும் இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கடைசியாக கலசம் மா இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தேங்காய், மஞ்சள் தடவி அதை மூடுவார்கள். விநாயகர் வழிபாடு, ஸ்லோகங்கள் ஓதுதல், ஆரத்தி செய்தல் மற்றும் தெய்வத்திற்கு இனிப்புகள் வழங்குதல் ஆகியவற்றுடன் பூஜை தொடங்குகிறது. வரலட்சுமி தேவியை வழிபடுவது செல்வம், அதாவது ஸ்ரீ, பூமி, அதாவது பூ, கற்றல், அதாவது சரஸ்வதி, அன்பு, அதாவது பிரீத்தி, புகழ், அதாவது கீர்த்தி, அமைதி, அதாவது சாந்தி, இன்பம், அதாவது துஷ்டி மற்றும் வலிமை, அதாவது புஷ்டி ஆகியவற்றின் 8 தெய்வங்களான அஷ்டலட்சுமியை வழிபடுவதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது. வரலட்சுமி பூஜையில் பங்கேற்பது லக்ஷ்மி தேவியின் 8 விதமான வெளிப்பாடுகளையும் போற்றுவதற்கு சமம். தனம். இந்த சடங்கு நிதி செழிப்பையும் செல்வத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. தானியம். பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உணவு மற்றும் தானியங்களின் மிகுதியை எதிர்பார்க்கிறார்கள். ஆரோக்கியம். நல்ல உடல் நலனுக்காக ஆசீர்வாதங்களை தேடுதல். சம்பத். பொருள், சொத்துக்கள் மற்றும் செல்வங்களை குவிப்பதில் ஆசைப்படுபவர். சந்தானம். நல்லொழுக்கமுள்ள ஆரோக்கியமான சந்ததியின் பிறப்பை நம்புதல். தீர்க்க சுமங்கலி பாக்கியம். தனது துணையின் நீண்ட ஆயுளை விரும்புவது. வீரம். சவால்களை எதிர்கொள்ள உள் வலிமையையும் தைரியத்தையும் நாடுதல். கஜலட்சுமி. கடன்கள் மற்றும் நிதி சுமைகளிலிருந்து விடுபட ஆசைப்படுபவர். திருமணமான பெண்கள் பாரம்பரியமாக இந்த நாளில் விரதம் இருந்து பூஜை செய்த பிறகு தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறவும் ஒரு வழியாகும். மாலை சம்பிரதாயம். சுமங்கலி பெண்களை அழைத்து குங்குமம் வைத்து பிரசாதம் மற்றும் தாம்பூலம் வழங்கலாம். பக்தர்கள் சனிக்கிழமை சடங்குகளை முடித்து குளித்த பிறகு கலசத்தை அகற்றுகிறார்கள். வரலட்சுமி விரதத்தை அனுசரிப்பது அமைதி, செழிப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை தரும் என்று நம்பப்படுகிறது. சிறிய பூஜை செய்து கலசத்தை அகற்றலாம். சிலர் கலசத்தை பழைய அரிசி டப்பாவில் வைக்கிறார்கள்.